ஊதுகின்றீர்கள். எங்கே? அப்படித்தான் வள்ளி நாயகம். எங்கே? அதுதான் முதல் சிறப்பு. எங்கே? இந்த கிளவி இருக்கல்ல, இந்த கிளவிக்கு வர வர திமிரு அதிகமாகி போச்சு. எந்த கிழவி? கதையை கூறுவது தங்களிடம் தானே வள்ளி நாயகம். நீங்களே ஏதோ இடையில ஒரு அரக்கேன் திமிரு கதை தானே சொன்னீங்க. நானே கதையை சொல்லலாம், தவறு இல்லையா? சொல்லுங்க. இந்த கிழவின்ற அவ்வைக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. தன்னுடைய தமிழ் மீது அளப்பரிய பற்று, அளப்பரிய சிறப்பு இருக்கின்ற பொழுது நாம் யாரை மதிக்க வேண்டும்னு ஒரு ஆணவம் அவ்வை என்று அந்த கிழவிக்கு. முருகன் பார்த்தாரு, ஏண்டி உனக்கு இவ்வளவு திறமை நினைச்சாரா? இதெல்லாம் பேச்சுக்கு அதிகமா இல்ல வள்ளி நாயகம் மீறி பேசுவதில்லை. இப்ப நீங்க மரியாதை கொடுக்க வேண்டுமா? அந்த அது நீ மரியாதை குறைவு எடுத்துக்காத. பழனிக்கு போற எப்படி வேண்டுவா நீ? அட முருகா ஏண்டா இதுக்கு அட முருகன் போட்டா முருகன் வந்து வாடா, அது அர்த்தம் கிடையாது. தன்னுடைய பக்தியின் இணைப்பினால் இது அன்பின் வெளிப்பாடு. உனக்கு ஞானத்தை கொடுத்ததுன்னா நீ இவ்வளவு திமிரு கொண்டு இருக்கேடி. இன்னைக்கு இல்ல என்னைக்காச்சும் உன்னை திமிர சக்கைய நான் உரிக்கல, என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் ஒரு எண்ணம் கொண்டு வந்தார். கதையிலே எண்ணம் கொண்டு என்ன பண்ணாரு? அவை போயிட்டு வர்றா. எங்க நீங்க சொன்னீங்க 6வது படிவிடாக பழமுதி சொல்லி அங்கே வருகின்ற பொழுது அங்கே முருகன் வர்றார். கதையெல்லாம் இருந்தீங்க. முருகன் ஆடுமைக்கு சொன்ன வர்றாரு. அவை போயிட்டு வர்றா, களைப்பா வர்றா. என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, உணவு இருந்துக்கிறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? சரிப்பா பழம் சாப்பிடு. பழத்தை உளிப்பு விடவா? சரிப்பா உளிப்பு. உனக்கு என்ன பழம் வேணும்? சுட்ட பழம் வேண்டுமா? பெரிய கதமா ஏற்கனவே பெட்டிக்காரு 1 மணி நேரம் 2 பேருக்காரு. இதெல்லாம் சொன்னா இன்னும் 1.5 மணி நேரம். முருகன் 5 மணிக்கு வர்றது குறைஞ்சபட்சம் ஒரு 4 வர்றது இல்லையா? நமக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? 3க்கு ஆரம்பிச்ச முருகனுக்கு இப்ப 4:30 ஆகி போச்சா? அதுக்கு என்ன செய்யறேன்? நான் 1 மணிக்கு வரணும், என்ன 2 ஆள் விட்டல ஏன் விட்ட? அப்ப கதை இங்க என் கதைக்கு நீ கெடுக்கிறீங்கம்மா. முருகப்பன் வர்றாரு, கேட்கிறாரு என்ன பழம் வேணும்? சுட்ட பழம் வேணுமா? அப்ப அவை கேட்கிறா, இவன் என்ன எவ்வளவு திமிரி இவனுக்கு இருந்தா நம்மகிட்ட போய் சுட்ட வேண்டாம். எவன்டா மரத்து மேல மரத்து மேல எவன் அடுப்பு பத்த வச்சு தாச்சி வச்சு எண்ணெயை ஊத்தி சுட்டு கொடுக்குறான்? அவன் என்ன நீ தானே விரிச்சு சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு திமிரு கொண்டு எங்க நீ சுட்ட வளமா போடு அப்படின்னு சொன்ன உடனே முருகன் கனியை ஒழிப்பு வர்றாரு. மண்ணிலே விழுந்தது. மண்ணில் விழுந்தா நாவல் கனியில என்ன ஓட்டும்? மண்ணு ஓட்டும். அந்த மண்ணை எப்படி உதிர்க்க முடியும்? ஊதிதான். எப்படி ஊதினால் மைக்கு சுடுதோ என்று அங்கே நாவற்கனிய அவை ஊதுனாள் இல்லையா? இப்ப ஒரு பொருள் சூடா இருந்தா ஊதி நம்ம அந்த சூட ஆத்துவோம். இப்ப இந்த கனியை ஊதுனா இல்லையா? அப்ப முருகன் கேட்கிறாரு, என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதோ? இப்பதான் இவளுக்கு ஆணவம் அழிந்தது. இவன் அவமானப்படுத்துறதுக்கு நம்ம சுட்டப்பழம் சொன்னா இவன் நம்ம செஞ்ச செயலை வச்சு நம்மள அவமானப்படுத்திட்டானே என்று அவமானம் கொண்ட அவ்வை அங்கே ஒரு கவி பாடினாள். எதுக்கு நெஞ்சடைக்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன கவி பாட? நீ சொல்லு. நீ மட்டும் என் வாயை புடுங்கினேல சொல்லு. என்ன கவி பாடுனா? சொல்லி சொல்லலாம்.